ஹலோ வாங்க, இன்றைக்கி நம்ம ஆடிப்பட்டத்தில் என்னென்ன விதைகள்லாம் போட்டிருக்கன்றதை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா காராமணி, கத்திரிக்காய், மிளகாய் நாற்றுங்க போட்டிருக்கிறது வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தவசிக்கீரைங்க குரூப்பில் கிடச்சிது. அங்கே பார்த்திங்கன்னா கல்யாணி முருங்கைங்க, இதுவும் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கிறது. இப்போ பாருங்கள் கல்யாணி முருங்கை. அது தவிர மல்பெரி பாருங்கள் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கட்டிங் வந்து குரூப்பில் கிடச்சிதுங்க. வெண்டைக்காய் பாருங்கள், பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் மயில் மாணிக்கம் வந்திருக்கு பாருங்கள். சக்கரவள்ளி நாற்று பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் கல்யாணி முருங்கை கீழே பாருங்கள் கட்டிங்கில் வந்திருக்கு. இதை பாருங்கள் கல்யாணி முருங்கை வந்திருக்கு. இங்கே பாருங்கள் சாதாரண தர்மாக்கோலில் வச்சுது பாருங்கள் சாமந்தி கட்டிங் வந்திருக்கு. அது தவிர இது பார்த்திங்கன்னா எகிப்து கீரை, பாவக்காய் இதெல்லாம் இதில் வந்திருக்குங்க போட்ட நாற்று. இங்கே பாருங்கள் பாகக்காய், கத்திரிக்காய் எல்லாம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், அப்புறம் வெண்டைக்காய் பாருங்கள். இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் எல்லாம் இங்கே பாருங்கள் போட்ட நாற்றுக்கள் வளர்ந்துருக்கு. இதை நான் வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணுங்க. பாருங்கள் ஃபுல்லாக இங்கே குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே சாமந்தி கட்டிங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை, இது வந்து வெத்தலை வெடி கிழங்குன்றாங்க, அது போய்கிட்டு இருக்குங்க கொடி. இங்கே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கொடி போகுது. இங்கே பாருங்கள் சிறகு அவரை போகுது. இதிலே சுரக்காய் இருக்குது, நான் மாற்றி எடுத்து வைக்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் உள்ளே பாருங்கள் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் இப்போ மாற்றி எடுத்து வைக்கணுங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் சுரக்காயெல்லாம் நாற்று எடுத்து வந்திருக்கு, இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இங்கேயும் பாருங்கள் எகிப்து கீரை, சுரக்காய் போகுது கொடி. இங்கே பாருங்கள் சுரக்காயெல்லாம் இங்கே வச்சுது, இதெல்லாம் நாற்று வச்சுதுங்க. தண்டுக்கீரை, பீர்க்கங்காய் பாருங்கள் எவ்வளோ நாற்று இருக்குது. கோழிக்கொண்டை எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் அவரை போகுது கொடி. இதுலேயும் பீர்க்கான் இந்த மாதிரி இருக்குங்க. இது மல்பெரி கட்டிங் கொடுத்தது. இங்கே பாருங்கள் சுரக்காய், பீர்க்கங்காய் எல்லாம் நாற்று இது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் நாற்று விட்டதுங்க. இதெல்லாம் இவ்வளவும் பாருங்கள் நாற்று விட்டது, தனியாக பிரித்து எடுத்து வைக்கணும். அது தவிர பாருங்கள் கொடி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து பாருங்கள் சேலையில் கட்டினதுங்க. பாருங்கள் கேபிள் வயரு அந்த மாதிரி வச்சு நான் இந்த பந்தல் இந்த வாட்டி போட்டிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுரக்காவும் சிறகு அவரைங்க. இங்கே வெண்டைக்காவும் இருக்குது பாருங்கள். இதில் இந்த அவரெல்லாம் போன வருஷம் அவரைங்க, அது கொடி போய்கிட்டு இருக்குங்க. போன வருஷத்து உள்ளது அவரை. இதுவும் இங்கே பாருங்கள் அவரை. இங்கே பாருங்கள் இந்த அவரையெல்லாம் போன வருஷத்து கொடி இப்போ மேலே ஏறிக்கிட்டுருக்கு. இங்கே ஒன்று, அந்த பக்கம் பாருங்கள் அங்கே ஒன்று அப்படியே ஏறுதுங்க, கொடி போய்கிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் இதெல்லாம் போன வருஷம் அவரை கொடிங்க போய்கிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் கேபிள் வயரை வச்சு நான் பாருங்கள் கோவக்காவை ஏற்றியிருக்கேன். அடுத்தடுத்து வந்துருக்கு பாருங்கள். கோவக்காய் போகுது பந்தல் பிடிக்கிறதுக்கு பாருங்கள். இங்கே காயும் வந்திருக்கு பாருங்கள் அடுத்தடுத்து. இங்கெல்லாம் பாருங்கள் நாற்று விட்டது முளைச்சி வருது. சிறகு அவரை மூக்குத்தி அவரை போட்டது முளைச்சிக்கிட்டு வருது. இங்கே பாருங்கள் சுரக்காவும், இங்கே பாருங்கள் சுரக்காய் வச்சுருக்கேன். காராமணிலாம் ஏறிக்கிட்டு இருக்குங்க. இப்போ தான் இங்கேயும் காராமணி ஏறிக்கிட்டு இருக்கு.
இங்கேயும் பாருங்கள் காராமணி ஏறிக்கிட்டு போயிட்டு. என்னுடைய மண் கலவை பாருங்கள், இது தாங்க நான் போட்டு எல்லா செடியும் உருவாக்குவேன். இப்படி தாங்க இவ்வளோ செடியும் நான் உருவாக்கினது. இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ, இங்கே பாருங்கள் கோவக்கா எவ்வளோ கொத்தாக இருக்குது. சிகப்பு காராமணி எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். வெள்ளை காராமணி எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்க காளான் கத்திரிக்காய், கத்திரிக்காய், பாருங்க இந்த கத்திரிக்காய் பாருங்க இங்கேயும் வந்திருக்கு. கோவக்காய் பாருங்க, காராமணி பாருங்க, டபுள் கலருங்க, டபுள் கலர் இருக்குது. இங்கே பாருங்கள் குட்டை பச்சை காராமணி பாருங்கள், நெய் மிளகா இப்போ தான் வளர்த்துட்டு இந்த பழுப்பாக இருந்ததுங்க. நம்ம இதுக்கு வந்து கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் வந்து சுண்ணாம்பு கொடுத்தேன். அது தவிர நம்ம கடல் பாசியாக மண்புழு உரம் கொடுத்தோன்னா இது சரியாயிரும். அவ்வளோ வந்து பாருங்கள் இந்த கலரில் இருந்தது, இப்போ மாறி இருக்குங்க. பாருங்கள் இந்த கலர் மாறி இருக்குது. நெய் மிளகா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. பட்டத்துக்கு முன்னால் பாருங்கள் முட்டை கத்திரிக்காய் இருக்குது. இதெல்லாம் கொடி ஏறிக்கிட்டு வருது பாருங்கள். இங்கேயும் முட்டை கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் இப்போ தான் பந்தல் போட்டிருக்கேன். ஒரு குட்டி பந்தலா. தேங்க்யூ.